நேசப்பாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. வானாதி வானங்கள் கொள்ளாதீங்க தேவாதி தேவனும் எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, உண்மையுள்ள தெய்வமே, இரக்கமுள்ள தெய்வமே, மகிமையின் தெய்வமே, மகத்துவமானவரே, ஒப்பற்ற தெய்வமே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, நன்றியோடு 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 துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சர்வ லோகத்தின் அதிபதியாய் இருக்கிறவரே, சர்வலோக ராஜாவே, பரிசுத்தவான்களுடைய ராஜாவே, நீதியுள்ள தெய்வமே, அப்பா பிதாவே, நாங்களுமே நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறையா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே, நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. கிருபை நிறைந்தவரே துதிக்கிறோம், நல்லவரே துதிக்கிறோம், வல்லவரே துதிக்கிறோம், வாக்கும் மாறாதவரே துதிக்கிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் நாங்கள் ஜெபிப்பதற்கும் மேலாக என்னோட வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரே துதிக்கிறோம் அப்பா. எங்கள் அடைக்கலமானவரே துதிக்கிறோம், எங்கள் கேடயமானவரே துதிக்கிறோம், எங்கள் துருகமானவரே துதிக்கிறோம், எங்கள் கண்மலையே நாங்கள் துதிக்கிறோம், எங்கள் ரட்சிப்பின் அதிபதியே துதிக்கிறோம், எங்கள் ஆத்தும நேசரே துதிக்கிறோம், எங்கள் ஆத்தும மனவாளனே துதிக்கிறையா. அருமையான இந்த காலை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். சபை கூடுதலின் காலை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள்ள என்ற வார்த்தைப்படியாக இதோ உண்மையே பிதாவாக தொழுது கொள்கிற இந்த ஆராதனையிலே தேவாதி தேவன் எங்கள் மத்தியிலே எழுந்தருளுவீராக. நீ சொன்னீரே, எங்கு 2 அல்லது 3 பேர் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தீரே. தகப்பனே, எங்கள் மத்தியிலே எழுந்தருளும்படியாய் செபிக்கிற ராஜா, எங்கள் மத்தியிலே எழுந்தருளும்படியாய் செபிக்கிறையா. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார் என்ற வார்த்தைப்படியாக சபையின் நடுவில் உலாவுகிற தேவன் நீர் அல்லவா. இதோ உலகத்தின் முடிவு பறிந்த சதா சர்வ நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீரே. பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இரவில அக்கினி ஸ்தம்பத்திலும் எங்களோடு கூட நடக்கிற தெய்வம் நீர் அல்லவா. கர்த்தாவே, நீர்கள் மத்தியிலே பிரசன்னராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆராதனை ஆசீர்வதிங்கப்பா, பாடல் வேலையை ஆசீர்வதிங்க, துதி ஆராதனை வேலையை ஆசீர்வதிங்க. பாடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அன்பின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறையா. எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துவீராக, தகுதிப்படுத்துவீராக. எல்லாரையும் மறைத்து தேவ ஆவியானவர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். பாடும் போதே ஜனங்கள் துதிக்கட்டும் அப்பா, பாடும் போதே ஜனங்கள் விடுதலை ஆகட்டும் அப்பா, பாடும் போதே பரலோக அபிஷேகம் எல்லாரையும் நிரப்பட்டும் அப்பா, பாடும் போது தேவ பிரசன்னம் எல்லாரும் ஆட்கொள்ளட்டும் அப்பா, பாடும்போது முகமுகமா எல்லாருமே தரிசிக்கட்டும் ஐயா. ஆவின் வரங்களினால நிரப்பப்படட்டு, ஆவின் கனிகளினால நிரப்பப்படட்டு, மறுரூபமாக்கப்படட்டு ராஜா. கர்த்தர் அப்படியே கிருபை செய்வதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன். சங்கீத பகுதிக்காக, வேத பாட பகுதிக்காக நன்றி ராஜா. வாசிக்கிற பிள்ளைகள் கரத்துல ஒப்புக்கொள்ளிருக்கிற ராஜா. வசனங்களை பிழை இல்லாமல் அழகாக கம்பீரமாக கர்த்தாவே பயபக்தியோடு வாசிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. விசேஷமாக சாட்சியின் நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். பிறந்த நாள், திருமண நாள் ஜெபத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். சபையின் அறிவிப்பு பகுதிக்காக நன்றி செலுத்துகிறேன். காணிக்க பாடல் வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். பாடுகிற பிள்ளைகளுடைய கரத்துல ஒப்புவிடுகிறையா. தேவ சமூகத்திலே தேவனுக்கு பிரியமான பாடல்களை பாட, தேவன் நாம மகிமைப்படுகிற பாடல்களை பாடி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. உடைய ஜீவனுள்ள வார்த்தைக்கு நேராக வருகிறோம் அப்பா. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னீரே. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னீரே. ஆம் ராஜா, அந்த கடைசி நாட்களிலே கடைசி மணி துளியில நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம் ஐயா. இந்த வேலைக்குரிய செய்தி, இந்த கடைசி நாட்களுக்குரிய செய்தி, வருகைக்குரிய செய்திகளை எங்களுக்கு கொடுப்பீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, எங்களை தகுதிப்படுத்துவீராக. நீ சொன்னீரே, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் என்று சொன்னீரே. நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொன்னீரே. ஆம் ராஜா, வருகை வெகு சமீபமாய் இருக்கிறது. இந்த வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு கர்த்தாவே நாங்கள் எப்போது ஆயத்தமாய் இருக்க கர்த்தனே கிருபை செய்வீராக. நோவாவின் நாட்களிலே மனுஷர்கள் கர்த்தாவே குடித்தும் வெறித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் உணர்வில்லாது இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஐயா. வருகை குறித்து எந்த கரிசனை இல்லாதவர்களா இருந்தார்கள் ஐயா. ஆனா நாங்களோ அப்படி இராதபடிக்கு உணர்ந்து கர்த்தாவே எந்த சூழ்நிலை எந்த நிமிஷத்திலும் வருகை இருக்கு என்பதை அறிந்து எப்போதும் ஆயத்தமாய் இருக்கிற புத்தியுள்ள கன்னிகைகளா எங்கள் பிள்ளைகளா இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. நீர் அப்படியே கிருபை செய்வதற்காக நன்றி.
கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் வரவேண்டிய பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பீராக. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று சொன்னீரே, உடைய மந்தையின் ஆடுகள் இந்த இடத்துல கூட்டி சேர்க்கும்படியா ஜெபிக்கிற ஐயா. உலகம் எங்கும் நடக்கிற சகல பரிசுத்தவான்களுடைய ஆராதனைகளை ஆசீர்வதி. பாரம்பரியமாய் ஆராதிக்கிற எல்லா மக்களுக்கு அத்தனை விடுதலை தாங்க ராஜா. கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். என் பலத்தினாலும் என் பராக்கிரமத்தினாலும் அல்ல ஏசப்பா, ஆவினாலே எல்லாமே ஆகும் என்ற வார்த்தையின்படியாக அன்பின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்த நடத்துங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்தை பாடல் மூலமாக மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவது பாடலாக எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன், அவர் நாமம் ஊற்றுகின்ற பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன் என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் உற்சாகமாய் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன், அவர் நாமம் ஊற்றுகின்ற பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன், அவர் நாமம் ஊற்றுகின்ற பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி
இரண்டாவது பாடலாக வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கி விட்டீர். இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கி விட்டீர். ஐயா, நீதிமானாக்கி விட்டீர். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. ஆவியினால், வார்த்தையினால் மறுபடி பிறக்க செய்தீர். ஆவியினால், வார்த்தையினால் மறுபடி பிறக்க செய்தீர். என்னை மறுபடி பிறக்க செய்தீர். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம் இரத்தத்தால் தெளிக்கப்பட்டோம், ஒப்புரவாக்கப்பட்டோம். உம் இரத்தத்தால் கழுவப்பட்டோம், ஒப்புரவாக்கப்பட்டோம். ஐயா, ஒப்புரவாக்கப்பட்டோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை நோக்கி பார்க்கின்றோம், பிரகாசம் அடைகின்றோம். உம்மை நோக்கி பார்க்கின்றோம், பிரகாசம் அடைகின்றோம். ஐயா, பிரகாசம் அடைகின்றோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. அற்புதமே, அதிசயமே, ஆலோசனை கர்த்தரே. அற்புதமே, அதிசயமே, ஆலோசனை கர்த்தரே. எங்கள் ஆலோசனை கர்த்தரே. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. மூன்றாவது பாடலாக தினம் தினம் நம் தேவனையே மனம் மகிழ்ந்து துதித்திடுவோம்.
இரக்கம் உருக்கம் நிறைந்தவரே, மறவாமல் நம்மை காப்பவரே, சிறந்த நாமம் உடையவரே, அரணான துணையாய் இருப்பவர் என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தினம் தினம் நம் தேவனையே மனம் மகிழ்ந்து துதித்திடுவோம். தினம் தினம் நம் தேவனையே மனம் மகிழ்ந்து துதித்திடுவோம். இரக்கம் உரக்கம் நிறைந்தவரே, மறவாமல் நம்மை காப்பவரே. இரக்கம் உரக்கம் நிறைந்தவரே, மறவாமல் நம்மை காப்பவரே. சிறந்த நாமமுடையவரே, அரணான துணையாயிருப்பவரே. சிறந்த நாமமுடையவரே, அரணான துணையாயிருப்பவரே. தினம் தினம் நாம் தேவனையே மனமகிழ்ந்து துதித்திடுவோம். தினம் தினம் நாம் தேவனையே மனமகிழ்ந்து துதித்திடுவோம். அன்பின் உருவம் உடையவரே, ஆண்டவர் அகிலத்தை சிருஷ்டித்தாரே. அன்பின் உருவம் உடையவரே, ஆண்டவர் அகிலத்தை சிருஷ்டித்தாரே. ஆறுதல் எனக்கும் தருபவரே, அன்னையைப் போல அணைப்பவரே. ஆறுதல் எனக்கும் தருபவரே, அன்னையைப் போல அணைப்பவரே. தினம் தினம் நாம் தேவனையே மனமகிழ்ந்து துதித்திடுவோம். தினம் தினம் நாம் தேவனையே மனமகிழ்ந்து துதித்திடுவோம். விண்ணில் மகிமை உடையவரே, மண்ணில் சமாதானம் தருபவரே. விண்ணில் மகிமை உடையவரே, மண்ணில் சமாதானம் தருபவரே. என்னில் தினமும் வாழ்பவரே, உன்னில் அழைத்தால் வருபவரே. என்னில் தினமும் வாழ்பவரே, உன்னில் அழைத்தால் வருபவரே. தினம் தினம் நாம் தேவனையே மனமகிழ்ந்து துதித்திடுவோம். தினம் தினம் நாம் தேவனையே மனமகிழ்ந்து துதித்திடுவோம். தினம் தினம் நாம் தேவனையே மனமகிழ்ந்து துதித்திடுவோம். கண்களை மூடி தேவனை ஆராதிப்போமா? நம்ம பரிசுத்த தேவன் நம்ம ஆராதிக்க போகிறோம். பரிசுத்த இல்லத்தோடு எந்த சிந்தனை இல்லாமல் தேவனை மாத்திரம் நோக்கி ஆமென். கொஞ்ச நேரம் அவரோடு நம்ம பேச போகிறோம். ஆராதனை என்பது அவரை துதிப்பது. ஆராதனை பிரியப்படுகிற தேவன் ஒருவர் மாத்திரமே. ஏனென்றால் இந்த உலகத்தையும் எல்லாவற்றையும் படைத்த தேவன் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருக்கும் இந்த கிருபை ராஜா தகப்பனே. நாங்கள் இதோ நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீ பாராட்டின கிருபைகள் ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும் தேவன் எனக்கு பாராட்டின அன்புக்காக தயவுக்காக இதோ சபையில் நாங்கள் நிற்கிறோம். எத்தனை பேர் சாட்சி சொல்ல முடியும்? எல்லாரும் கைகளை உயர்த்தி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா, நன்றி செலுத்துவோமா, நன்றி பலிகளை செலுத்துவோமா. அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், எண்ண முடியாத நன்மைகள் நம்ம வாழ்க்கை செய்தான். ஒருத்தர் கூட சொல்ல முடியாது எனக்கு
எனக்கு எதுவுமே செய்யலன்னு யாரும் சொல்ல முடியாது. நம்ம இங்க நிக்கிறோம்னா நம் தாயில உருவாக்கின தேவன், நம்மளை இந்த உலகம் தோற்றத்துக்கு முன்பே நம்மளை உருவாக்கின தேவன். அவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார், நம்மளை உள்ளம் கைகளை வரைந்து வைத்திருக்கிறார், நம்மளை உற்று நோக்கி பார்க்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி அவரை வரவைப்புமா. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, துணையாவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும்
அளவற்ற அன்பு காட்டுகிற தேவன் அவர் நம்ம அப்பான்னு கூப்பிடுறோம். அவர் எப்படினாலும் நம்ம கூப்பிடலாம், அம்மான்னு கூப்பிடலாம், தேவனே கூப்பிடலாம், இயேசுவேன்னு கூப்பிடலாம். எல்லாம் நமக்கு அவர் ஒருவரே, எல்லாம் நமக்கு ஒருவரே. ஒரு நாள் இந்த உலகம் அழிய போகிறது, என் தேவன் வரப்போகிறார், நம்மளை அவரோடு சேர்த்துக் கொள்ள போகிறார், மனவாட்டியா நம்மளை சேர்த்துக் கொள்ள போகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? நம்ம எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? இன்னொரு கூட்ட ஜனங்களை நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். நாம் ஆயத்தமா இருந்து அநேக கூட்டங்களை ஆயத்தப்படுத்தி தேவனுக்காக நம்ம நிற்கும் போது தேவன் செய்கிற பலத்த காரியங்களை நம்ம காண முடியும். ஹalleluya, ஹalleluya. அவர் நம்மோடு இருக்கும் போது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அவர் நம்ம கிட்ட இல்லைன்னா நமக்கு எவ்வளவு கஷ்டம் நம்மளுக்கு உணர முடியும். அவர் நம்மோடு இருக்கிற நம்ம உணரும் போது இந்த உலகத்துல எதுவுமே அதுக்கு ஈடாகாது, எதுவுமே ஈடாகாது. எத்தனை கோடி கொடுத்தாலும் தேவன் நம்ம பக்கத்துல இருக்கும் போது, நம்ம உள்ளத்துல இருக்கும் போது எதுக்கும் நம்ம அசைய மாட்டோம். தேவன் என்னோடு இருக்கிற நம்ம இந்த பாடலை பாடுவோம். நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றி என்ன சொல்ல முடியும்? நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நமக்கு தோல்வியில நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே,
எல்லாம் தகப்பனே நீங்க இல்லாம எங்களால வாழ முடியாது அப்பா. எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள நீங்க தான் அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு மனிதர் பேசுகிற வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா நாளைக்கு கேட்கும் போது அது ஒன்று வெறுதா இருக்கிறது தகப்பனே. ஆனால் நீர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒன்றும் வீணாய் போவதில்லை. எல்லாம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? கரங்களை தட்டி அவருடைய வார்த்தை ஒன்று கரையில விழாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்பா உண்மையாய் நம்பும் போது, தேவனை நம்பும் போது ஆண்டவரே அவருக்கு நம்மளுக்கு எல்லாவற்றையும் தருகிற தேவனா இருக்கிறேன். நீ சோர்ந்து போகும் போது பக்கத்திலே இருக்கிறாரு அப்பா. அப்பா நம்ம கூப்பிடும் போது அவர் நம் தகப்பனாய் தன் தோளிலே சுமந்து நம்மளை செல்கிற தேவனா இருக்கிறேன். அப்ப நம் தாயை போல ஆற்றுகிற தேவனா இருக்கிறேன். அவர் சொந்தம் என்று நமக்கு சொல்லிக்கொள்ள அவரை தவறாக யாருமே இல்லப்பா. சொத்து என்று அள்ளிக்கொள்ள அவரை மாத்தினாங்க யாருமே இல்லைன்னு பாடலாமா? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே.
தகப்பனே. ஜீவனுள்ள வார்த்தைகளை அப்பா கொண்டு எங்களை பேசிக் கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த ஆராதனை வேளையில தேவனின் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒவ்வொருத்தரையும் பேசினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா மனக்கண்களை திறந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தகப்பனே நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. அப்பா கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வெறுமையாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே. உம்மை போற்றுகிறோம் ராஜா. பெரிய காரியங்களை செய்கிற தேவன் அப்பா எங்க மத்தியில இருக்கீங்க அப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. மீதியான நேரங்கள் தேவன் பொறுப்பேற்று நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மாறி மாறி வாசிக்கும் முறை கொடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் 78ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 31 முடிய. 78ஆம் அதிகாரம் 16 31 முடிய. கண்மலையிலிருந்து நீரோடங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார். என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாக பாவம் செய்து வறண்ட வெளியிலே உன்னதமானவர்கள் கோபம் கொண்டினார்கள். தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பேசி தேவன் வனாந்தரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்துவோம். இதோ அவர் கண்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புரண்டு வந்தது. அவர் அப்பத்தை கொடுக்க கூடுமோ, தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள். ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் உணர்ந்தினால் யாக்கோபுக்கு விரோதமாய் அக்கினி பற்றி எரிந்தது. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கோபம் உண்டது. அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களை மாற்றமே மனுஷன் சாப்பிட்டான். அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். ஆகாசத்திலே கீழ்காற்றை வரப்பண்ணி தம்முடைய வல்லமையினால் தென்றலையும் வீசச் செய்தார். மாம்சத்தை குருவத்தினையாகும் சிறுநுள்ள பறவைகளை மண்டலத்தினையாகும் வர்ஷிக்க பண்ணி அவைகளை அவர்கள் பாளையத்தின் நடுவிலும் அவர்கள் கூடாரங்களை சுற்றிலும் இறங்க பண்ணினார். அவர்கள் ருசித்து திருப்தி அடைந்தார்கள். அவர்கள் ருச்சிகளை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. அவர்களுடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும் போதே சேர்ந்து வாசிப்போம். தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்களின் கொடுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிற்று. வேத பாடம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நீர் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைத்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேசத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்கள் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்போதும் தைரியமாய் இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேசத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும் படிக்கு
நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷனுக்கு புத்தி சொல்லுகிறோம். தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாயிருக்கிறோம். உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாயிருக்கிறோம் என்று நம்புகிறேன். ஆமென். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கின்றவர் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கின்றவர் நமக்குள் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புத
அல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாரும் வேத புத்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் வேதத்தை கையில் எடுத்துக்கிட்டீங்களா? ஆமென். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக நமக்கு கொடுத்த அவருடைய வார்த்தையை வாசிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31. ஆகையால் ம். எண்ணத்தை உண்போம், ஆமென். எண்ணத்தை குடிப்போம், ம். எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். கவலைப்படாதிருங்கள். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்க அத்தனை பிள்ளைகளுக்கும் அநேக கவலைகள் இருக்கிறது. அந்த கவலைகள் சில நேரங்களில் தாங்க முடியாத போது அவருடைய உள்ளங்கள் உடைக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த உடைக்கப்பட்ட ஆட்கள் இருக்கிற குடும்பங்கள் சிதைக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, கவலை என்கிற ஒரு காரியம் நாம கவனிக்க வேண்டியதா இருக்கிறது. அப்ப இன்னைக்கு பலவித காரியத்தை குறித்து கவலை இருக்கு. இன்னைக்கு பெற்றோருக்கு பிள்ளைகளை குறித்து ஒரு கவலை இருக்கு, மனைவிக்கு புருஷனை பத்தி ஒரு கவலை இருக்கு, கணவனுக்கு மனைவியை குறித்து ஒரு கவலை இருக்கு, பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு கவலை, நல்ல வாலிப பிள்ளைகளா இருந்தா வேலை கிடைக்கல எனக்கு கவலை, அல்லது நல்ல ஒரு படிப்பு படித்துட்டு எல்லாம் இருக்கு, ஆனா ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை, நல்ல சரியான ஒரு பெண் அமையல, துணை அமையல சொல்லிட்டு அதை குறித்து கவலைப்படுறாங்க. வயசு போய்கிட்டே இருக்குன்னு சொல்லி கவலைப்படுறாங்க. அல்லது வேலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்னும் வருமானத்துல ஒரு உயர்வு இல்லை, தொழில் செய்கிற பிள்ளைகளுக்கு வியாபாரத்துல ஒரு உயர்வு இல்லை, இப்படி சொல்லிட்டு அநேக கவலைகள் இருக்கு. சில பிள்ளைகள் வீடு கட்டுறாங்க, அந்த வீடு கட்டுகிற காரியம் சீக்கிரமா முடியுது, அதுக்கு உண்டான பண தேவைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை குறித்து கவலைப்படுறாங்க. தேர்வு எழுதுற பிள்ளைங்க, எனக்கு இந்த காரியத்துல சரியா புரியல, இந்த தேர்வை குறித்து பயம், அந்த பயத்தினால வரக்கூடிய கவலை, இப்படி பலவிதமான கவலைகள் இந்த உலகத்துல இருக்கிறது. இந்த கவலைகள் நிமித்தமாக இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல, ஏன் சில நேரத்துல நாட்டை ஆளுகிறவங்க கூட இந்த கவலையினால பாதிக்கப்படுவது உண்டு. அல்லேலூயா. ஒரு குடும்பத்திலேயே இவ்வளவு விஷயம் இருக்குன்னா தேசத்தை ஆளுகிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அத்தனை கோடி ஜனங்களுடைய விஷயத்தை கவனிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஜனங்களுடைய காரியம் என்ன, தேசத்தினுடைய எல்லையில என்ன நடக்குது, நம்ம நாட்டு பணத்துக்கு என்ன நடக்குது, நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்தினுடைய காரியம் என்னமா இருக்குது, நம்முடைய ராணுவம் எப்படி இருக்குன்னு சொல்லி பல விதத்துல எல்லா விதமான காரியங்களை கேட்கும் பொழுது இன்னைக்கு அநேக நேரங்களில தேசத்தை ஆளுகிறவளா இருக்கட்டும், தேசத்துல குடியிருக்கிற நம்மளை போன்ற ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட பல நேரங்களிலே கவலைகள் நம்மை ஆழ்த்துகிறதை, நம்மை வேதனைப்படுத்துகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே என் மகளே நீ கவலைப்படாது இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஏன்? ஆண்டவர் மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்க. அங்க பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. ஆண்டவர் மாத்திரம் சொல்லல, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பரிசுத்தவான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? என் பிள்ளைகளே நீங்க கவலையற்றவர்களாய் இருக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதெல்லாம் நம்ம சொன்னாலும் கவலை வராத விஷயம் இருக்கா? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. பவுலே பல இடங்கள்ல சொல்றாரு, சில நேரங்கள்ல நான் நிர்வாணத்துல இருந்தேன், சில நேரத்துல சாப்பாடு இல்லாம இருந்தேன், சில நேரத்துல பட்டினியா இருந்தேன், சில அதாவது நண்பர்களால் வந்த துரோகம், மற்ற மனுஷனால் வந்த துரோகம், சமுத்திரத்தினால் வந்த காரியங்க, இப்படின்னு சொல்லி பல விதத்துல நான் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லி அநேக நேரங்கள்ல அவரு கூட கவலையை வெளிப்படுத்தினவர் தான். ஆனா அவரும் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நமக்கு சொல்ற ஆலோசனை என்ன? நீங்க கவலையற்றவர்களா இருக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளை ஏன் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்றாரு? சொல்லுங்க, ஏன் கவலைப்படக்கூடாது சொல்றாரு? இப்ப நீங்க கவலைப்படுறதுனால ஏதா மாறிடுமா? மாறாது. அப்ப கவலைப்படக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஆண்டவர் காரணம் என்ன சொல்றாரு பாருங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. ஏன் கவலைப்படக்கூடாது? நீதிமொழிகள் மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை
எதை ஒடுக்கும்? நல்லா கவனிச்சிங்க. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். அப்படின்னா எதனா இருதயத்தை ஒடுக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப கவலை ஒரு மனுஷனுக்குள்ள இருதயத்துக்குள்ள அவனுக்குள்ள இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது அந்த கவலையானது என்ன பண்ணுமா, அவனுடைய இருதயத்தையே அது ஒடுக்கக்கூடியதா மாறி போகுது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப இருதயம் ஒடுக்கப்படும் போது என்ன ஆகும்? அதுதான் ஹார்ட் அட்டாக் வருது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு மட்டும் இல்ல, ஆண்டவர் மறைவான ஒரு காரியத்தையும் சொல்றாரு பாரு. அநேக நேரங்களில அநேக பிள்ளைகளோட வாழ்க்கையில கவலை நிமித்தமாக கூட சில பேருக்கு ஹார்ட்ல ஒடுக்கம் வருது. அந்த ஹார்ட் ஒடுக்கம் வரும்போது சுருங்கும் போது அது என்ன ஆகுது? அவனுடைய சரீரத்துல பலவிதமான வியாதி, சில நேரங்களில் மரணத்தை கூட கொண்டு வருது. அல்லேலூயா. இப்ப இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு ஏன் கவலைப்படக்கூடாது சொல்றாரு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. கவலைப்படுவதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். ஆமா, நல்லா கவனிச்சுங்க. நீங்க கவலைப்படுறதுனால உங்களால உங்க உடம்புல ஒரே ஒரு இன்ச்சு முழத்துக்கு போயிட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு ஒரு இன்ச்சு உங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? முடியாது. அல்லேலூயா. ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, ஒரு முழத்தை குறைக்கவும் முடியாது. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப இதுல இருந்து ஆண்டவர் சொல்ல வர விஷயம் என்ன? கவலைப்படாதுங்க. ஏன்னா நீங்க கவலைப்படுறதுனால நீங்க எதை குறித்து கவலைப்படுறீங்களோ அந்த காரியத்துல உங்களுக்கு எந்த விதமான சேஞ்சஸும் வராது. ஏன்னா உங்களால ஒரு காரியம் முடியும்னா அதை பத்தி நீங்க கவலைப்படுவீங்களா? யோசனை பண்ணி பாருங்க. உங்களால ஒரு காரியம் செய்ய முடியும்னா அதை பத்தி நீங்க கவலைப்படுவீங்களா? படவே மாட்டீங்க. ஆனா உங்களால செய்ய முடியாத ஒரு காரியம் வரும்போது தான் அங்க நமக்குள்ள கவலை வருது. அல்லேலூயா. உங்களால முடியாத ஒரு காரியம், உங்க சக்திக்கு மிஞ்சின ஒரு காரியம், உங்க பலத்துக்கு மிஞ்சின ஒரு காரியம், உங்க காரியத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் நடக்கும்போது அதுதான் உங்களை கவலைப்படுத்துகிறது. அப்போ அப்படிப்பட்ட விஷயத்தை நீங்க கவலைப்படுறதுனால உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அதுக்கு சொல்யூஷனை நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, உங்களால முடியாது, யாரால தான் முடியும்? அவரால தான் முடியும். அல்லேலூயா. அப்ப நான் தான் இருக்கேன் உங்களோட. அப்ப ஆண்டவர் நமக்கு அதான் கற்றுக் கொடுக்கிறாரு. மகனே நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா, மகளே நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா, நீ கவலைப்படாத அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இந்த காரியத்தினுடைய சாராம்சம் என்னன்னா, உங்களால முடியறதுக்கு உண்டான காரியத்துக்கு நீங்க கவலைப்பட போறதில்ல. உங்களால முடியாத விஷயம் வருது பாருங்க, அதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்க என் பிள்ளையா இருக்கீங்க. அல்லேலூயா. நீங்க உங்களால முடியாத நான் செய்வேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்ப மரித்தவனை உயிரோடு எழுப்புறது மனுஷனால முடியுமா? முடியாது. இப்போ லாசருடைய கல்லறைக்கு ஆண்டவர் வராரு. அங்க நடக்கும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. அந்த கல்லறையை மூடி இருக்கிற கல்லை புரட்டுங்க, தள்ளி போடுங்கன்றாரு. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? சொன்ன வார்த்தையை உடனே கீழ்ப்படிஞ்சு அங்க இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க? கல்லை நகர்த்தி போட்டாங்க. ஆனா கல்லையும் அவரால் நகர்த்த முடியும், மரித்தவனையும் உயிரோட அவரால் இருக்க முடியும். ஆனா அவர் என்ன பண்றாரு? நல்லா கவனிங்க. நீங்க செய்யக்கூடிய விஷயத்தை நீங்க செய்யுங்க, நான் செய்ய வேண்டிய விஷயத்தை நான் செய்கிறேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்களால மரித்தவனை உயிரோடு எழுப்ப முடியாது, அது என்னால முடியும். ஆனா உங்களால் கல்லை மட்டும் தான் புரட்ட முடியும், அதை நீங்க செய்யுங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதேதான் கானாவூர் கல்யாணத்திலே நடக்குது. ஆண்டவர் என்ன பண்றாரு? அங்க கச்சாடியில தண்ணீரை நிரப்புறது உங்களால முடியும். ஆனா அந்த தண்ணியை ரசமா மாத்துறது உங்களால முடியுமா? முடியாது. ஏன்னா அது தேவனால மட்டும்தான் முடியும். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் நம்ம கிட்ட கொடுக்கிற விஷயம் என்னன்னா, உங்களால செய்ய முடிஞ்சதை நீங்க செய்யுங்க, உங்களால செய்ய முடியாத உங்களுக்காக நான் செய்வேன். இதுதான் கர்த்தர் சொல்றாரு. அதனால அவர் உங்களை பார்த்து என்னைய பார்த்து என்ன சொல்றாரு? கவலைப்படாதீங்க. உன் வாழ்க்கையில திராட்சை ரசம் குறைவுபட்டுச்சா? கல்யாணமே நிக்கிறது போல இருக்கா? வர்றவங்களாம் நிந்திக்கிட்டு பேசுவாங்க. ஒரு கல்யாணம் பண்றான், ஒழுங்கா ஒரு கிரேப் ஜூஸை கூட கொடுக்க தெரியல, இவெல்லாம் என்ன கல்யாணம் பண்ணி இன்னத்துக்கு வாழ்றான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிந்த, அந்த அவமானம் என் பிள்ளைக்கு வரக்கூடாதுன்னு அங்க அவர் கிரியை செய்யறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய வல்லமை அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவங்க? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். என்னால செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு கேட்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? அவரால் எல்லாமே செய்ய முடியும். பச்சை தண்ணீரை ருசியா மாற்ற முடியும். உன்னுடைய கசந்து போன வாழ்க்கையை மதுரமா அவரால் மாற்ற முடியும். உன்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா போராட்டங்களும் ஒரு நிமிஷத்துல மாற்ற முடியும். அதனால நீ அதை குறித்து கவலைப்படாதே மகனே அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவ்வளோ சொல்லியும்
ஆண்டவருடைய பிள்ளைங்க, குறிப்பா மற்றவங்களை விடுங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு தான் செய்தி. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைங்க இன்னமும் சில காரியங்களை குறித்து கவலைப்படுறாங்க. எதுக்கு அப்படின்னு வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறத பார்ப்போம். முதலாவது காரியம், இன்னைக்கு இவ்வளோ சொல்லியும் கவலைப்படுற ஒரு சில கூட்டத்தை ஆண்டவர் காட்டுறாரு பாருங்க. ஆதியாகமத்தோட புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 45. ஆமா, இது சொல்றது யாரு? யோசேப்பு சொல்றாரு. யாருக்கு சொல்றாரு? அவங்க அண்ணன்மாரு தம்பிமாரு எல்லாரும் பார்த்து சொல்றாரு, எப்பா உங்க தட்டு முட்டுகளை குறித்து கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன சொல்றாரு? அடுத்து வாசிங்க. நன்மை உங்களுடையதா இருக்கும் என்று சொல்லி உங்களுக்காக அவ்வளவு பெரிய தேசத்தையே அதுல இருக்க எல்லா நன்மையும் நான் திறந்து கொடுக்குறேன். நீ நான் உங்ககிட்ட இருக்க தம்மா தொண்டு தட்டுமுட்டுக்காக, தம்மா தொண்டு பாத்திரம் பண்றதுக்காக நீ என்ன பண்ற? கவலைப்பட்டு இருக்க. அப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஒரு வார்த்தையை எழுதி வைக்கிறாருன்னா அப்ப நிச்சயமா அங்க என்னதான் நடந்திருக்கும்? அந்த குறித்துக்கு அவங்க அன்னைக்கு என்ன பேசியிருப்பாங்க? நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதுடா, அதெல்லாம் விட்டு வர சொல்லியடா சொல்லியிருப்பாங்களா இல்லையா? ஆனா இங்க அவன் சொல்றான், அங்க நீ என்ன பண்ற? பஞ்சத்துல அடிபட்டுங்கிற, இங்க சம்பூர்ணமான சாப்பாடு இருக்கு. பஞ்சம் வேணுமா சாப்பாடு வேணுமா? யோசனை பண்ணி பாருங்க. இன்னும் 7 வருஷத்துக்கு பஞ்சம் இருக்குன்னு சொல்லிட்டாரு. நீ இப்பதான் முதல் வருஷத்துல கால் எடுத்து வச்சுக்கிற. உன்னை தேடி சாப்பாடு வராது. சாப்பாடு இருக்கிற இடத்த தேடி நீ ஓடு. இதுதான் விஷயம். அப்ப நல்லா கவனிங்க, என்னதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாலும், என்னதான் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம், நல்லா கவனிங்க, பஞ்ச காலத்துல போஷிக்கிற தேவன் எகிப்துல நமக்காக ஆகாரத்தை உண்டு பண்ணி உங்களுக்கு முன்னாடியே ஒருத்தனை அனுப்பி மொத்த உலகத்தையும் அவன் மூலமா காக்கிறதுக்காக தேவன் எவ்வளவு பெரிய பிளான்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்காக ஒருத்தனை குழியில தள்ளுறாரு, ஒருத்தனை எடுத்து போய் விற்க வைக்கிறாரு, அவனை எடுத்து போய் போர்த்திபார் அரண்மனையில் வேலை செய்ய வைக்கிறாரு. அங்க பொய்யான குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்படுறான், சிறைச்சாலையில தள்ளப்படுறான். அந்த சிறைச்சாலையிலையும் அவனுக்கு நிம்மதி இல்லை. இப்படிலாம் ஒரு கொடுமையான ஒரு காரியத்தை ஒருத்தர் அனுபவிச்சு அவனை கொண்டு கர்த்தர் முழு உலகத்தையும் ரட்சிப்புக்குள்ள நடத்துறாரு. நல்லா கவனிங்க, ஒரே ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் மொத்த உலகத்துக்கு ஆசீர்வாதத்தை பாருங்க. ஒரு யோசேப்புடைய கீழ்ப்படிதல், ஒரு யோசேப்புடைய அர்ப்பணிப்பு அத்தகைய உலக மக்களுடைய அந்த ஆதார பிரச்சனை பஞ்சத்தினால ஜனங்க சாகாதபடிக்கு காப்பதற்கு தேவன் ஒரு யோசேப்புடைய கீழ்ப்படிதலை கவனிக்கிறாரு. ஆனா இங்க பாருங்க, சாதாரண ஒரு பாத்திரம் பண்ணதுக்கு, சாதாரண ஒரு விஷயங்களுக்கு கவலைப்பட்டு யோசேப்பு கிட்ட அவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணதுனால தான் இங்க அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கோம்? பொருட்கள் மேல நமக்கு ஒரு கவலை இருக்கா? ஒருத்தன் ஒரு 1 லட்சம் ரூபா கிட்டத்தட்ட கொடுத்து ஒரு ஐபோன் வாங்கினான். அவனுடைய சக்திக்கு விஞ்சினது. அவன் ஒரு சாதாரண ஆளு. அவனுக்கு இருந்த ஒரு ஆசை, எப்படியாச்சும் இந்த காஸ்ட்லியான ஃபோனை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப விலை வந்த ஃபோன் அது, 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சொல்கிறாங்க. அது வாங்கிட்டு நிமிஷத்துக்கு நிமிஷம் அது எங்கே வச்சானோ அது மேலேயே அவனுக்கு கவனம் இருக்குது. ஏன் சொல்லுங்க? அது தொலைச்சிட போகிறோம், அது எங்கே விட்டுற போகிறோம், எவனா திருடிட போகிறான், இந்த பாக்கெட்டில் வச்சானா எப்பவும் இந்த தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ உங்கள் இருதயம் எங்கே இருக்குது கவனிச்சு பாருங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? உங்க பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்க உங்க இருதயம் இருக்குன்றாரு. நீங்க இந்த பூமியில பொக்கிஷத்தை சேர்த்து வச்சீங்கன்னா உங்க இருதயம் எங்கதான் இருக்கும்? இந்த மனுஷனை போல அப்பப்ப பாக்கெட்டு தடவி பார்த்துக்கிட்டு இந்த உலகத்திலேயே தான் இருக்கணும்னு உங்களுக்கு தோணும். ஆனா இது உங்களுக்குரிய உலகம் இல்லை. உங்க உலகம் எங்க இருக்கு? அங்க இருக்கு. அப்ப நீங்க நல்லா கவனிங்க, இதுல நீங்க எதை சேர்த்து வச்சாலும் இதுல இருக்கிற கவலை உங்களை என்ன பண்ண இங்கேதான் இருத்தி போடும். ஆனா அங்க இருக்கிற விஷயமா இருந்தா உங்களுக்கு எங்க போவோம்? உங்க பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கேயே உங்க இருதயம் போவோம். நல்லா கவனிச்சு பாருங்க. சோதோம் கொமோரா பட்டணத்துல இருந்து ஆண்டவர் அங்க நடக்கிற அசுத்தமான காரியங்களை பார்த்து தேவ சமூகத்துல கூக்குரல் எட்டுது. ஆண்டவர் தூதர்களை அனுப்பி பார்க்கிறார். அவரும் இறங்கி வந்து பார்க்கிறார். நல்லா கவனிங்க, அவர் காதுல விழுந்ததுபடி பரலோகத்துல எட்டனதுபடியே அந்த சோதோம் கொமோரா பட்டணத்துல பாவம் நிறைந்து இருக்கிறது. அப்ப அது மத்தியில இருந்து நீதிமானாகிய லோத்தோட குடும்பத்தை அவர் என்ன பண்றாரு? தூதர்கள் மூலமாக அவங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பிரயாசப்படுறாரு. நல்லா கவனிங்க, கூட்டிட்டு போறார். கையை பிடிச்சி வசனம் சொல்லி இவன் தாமதிக்கிறது பார்த்த உடனே தூதர்கள் என்ன பண்றாங்க? 2 பேரும் அவங்க கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு மலைக்கு ஓடி போறாங்க. நல்லா கவனிங்க, கூட்டிட்டு போகும்போது ஒரு வார்த்தை சொல்றாங்க, பின்னிட்டு பார்க்காத, இந்த சமபூமியில எங்க நிக்காத, மலைக்கு ஓடி போன்னு சொல்றாங்க. ஆண்டோட வார்த்தை இல்லையா?
கீழ்ப்படியணுமா இல்லையா? ஆனா இந்த லோத்தோட மனைவி என்ன பண்ணாங்க? பின்னிட்டு பார்த்தாங்க. ஏன் சொல்லுங்க? ஐயோ, நம்ம வந்த ஊராச்சு, நம்ம வாழ்ந்த ஊராச்சு. சில பேருக்கு அப்படிதான், ஊரு சில நேரங்களை விட்டு வர முடியாது. சில பேருக்கு சில பெருமைங்க அவளை விடவே விடாது, சில ஜாதிங்க விடவே விடாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலாண்டி போகவே போகாது. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. சில பேர் அப்படிதான் இருக்காங்க. சில காரியங்களில ஒண்ணுமே இல்லைன்னா கூட சில பேர் பாத்தீங்கன்னா பல வருஷமா வீட்டுல ஒரு பொருளை வச்சிருப்பாங்க. சிஸ்டர் நல்லா பாருங்க, நல்லா அந்த பொருளை அவங்களும் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, அவங்க பிள்ளைகளை யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த பொருள் பரண மேல இருக்கும் அல்லது வீட்டுல எங்கேயாவது ஒரு மூலையில இருக்கும். நல்லா கவனிச்சிங்க. அதை பயன்படுத்துறதுக்கு உண்டான மக்கள் நம்ம எதிர்க்க யாரா இருந்திருப்பாங்க. நம்ம தான் யூஸ் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் தேவையான பிள்ளைங்க யாரையோ ஒரு ஆளை காட்டுவாரு, அவங்களுக்கும் கொடுக்க மாட்டோம். இது எங்க அப்பாது, இது எங்க அம்மாது அப்படி சொல்லி அப்படியே வீட்டுல வச்சிருப்போம் பாருங்க. அதுதான் இந்த கவலை. அல்லேலூயா. சில பேர் ஐயோ அதை விட்டு வந்துட்டானே, எது இந்த அம்மிக்கல் இருக்கு பாருங்க, அதை விட்டுட்டு வந்துட்டான் பாருங்க. எங்க அப்பா காலத்துக்கு அதெல்லாம் இன்னைக்கு வாங்க முடியுமா விலை கொடுத்து? யோசனை பண்ணிப்பாரு. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க இருதயத்தை நீங்க எதை மேல வைக்கிறீங்க? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. பொறுக்க மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா உன் அபிஷேகம். அதுதான் அருமையான பெர்க்மான் ஐயா பாடினார். நல்லா கவனிங்க. அப்போ உங்க இருதயம் பரலோகத்தின் மேல இருந்தா, தேவன் மேல இருந்தா, பரிசுத்த காரியத்தின் மேல இருந்தா, அபிஷேகத்தின் மேல இருந்தா, வரங்கள் மேல இருந்தா, கனிகள் மேல இருந்தா, பரிசுத்தத்தின் மேல இருந்தா, தேவனுக்கு கீழ்ப்படிகிறது மேல இருந்தா, விசுவாசத்தின் மேல இருந்தா, ஆவிக்குரிய மேலான காரியத்தின் மேல உங்க விசுவாசம், உங்க கண்கள், உங்க இருதயம் எல்லாம் இருந்தா அதை பத்தி கவலைப்படுவீங்க. ஆனா விசுவாசோட தந்திரம் கவனிங்க. எதுக்காக கவலைப்படணுமோ அதை பத்தி கவலைப்படுறதை விட்டுட்டு நம்மளை எங்க டைவர்ட் பண்றான் பாருங்க. ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாது. ஏன்னா போகும்போது நம்ம எதை எடுத்துட்டு போகுமா? நீங்க இந்த உலகத்துல பயன்படுத்துற எந்த ஒரு பொருளாச்சும் நீங்க சாகும் போது உங்களோட கூட சேர்த்து வைப்பாங்களா? அருணாகயிறு கூட என்ன பண்ணிடுறாங்க, 1,000 ரூபாய் அருணாகயிறு. அந்த 1,000 ரூபாய் அருணாகயிறு கூட கடைசி என்ன பண்ணிடுறாங்க, கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணிடுறாங்க. நீ வரும்போது எப்படி வந்த? ஒன்றும் இல்லாமல் வந்த, அதே மாதிரி தான் நீ திரும்ப போகணும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் இருந்தாலும் சரி, ஒரு 4 கட்டு அண்ணனுக்கு ஒரு 500 ரூபா கட்டு போட்டு விடுவோம், போகிற வழியில் ஏதாவது செலவு பண்ணுவார், போடுவாங்க. யோசனை பண்ணி பாருங்க. இல்லை நீங்கள் நல்லா ரொம்ப ஆசையாக யூஸ் பண்ண செல்ஃபோனு அதை எடுத்து சரி பாப்பா போகும்போது எங்கே நம்மகிட்ட பேசும் அப்படின்னு ஃபோனை வச்சுருவாங்க. நீங்கள் வச்சாலும் நீங்கள் வச்சுட்டு வந்தாலும் அவன் வெட்டியா என்ன பண்ணுவான்? எடுத்துருவான். மோதிரம் போட்டு நீங்கள் அடக்கம் பண்ணா கூட எடுத்துருவான். ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு அவர் அடக்கம் பண்ணா கூட உருவிட்டு அப்படியே தான் படுக்க வச்சிருவாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதுதான் இந்த உலகம். அப்போது நான் ஒன்றும் இல்லாமல் தான் வந்தேன், ஒன்றும் இல்லாமல் தான் போவேன். நம்மோடு கூட போகிறது நம்முடைய ரட்சிப்பு. நம்மளால ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின ஆத்துமாக்கள் போகும். இதுதான் பரலோகத்தை நம்மளால கொண்டு போக முடியும். அவனவன் செய்த கிரியைகள் தான் பரலோகத்துக்கு வரும். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்து பொருள் மேல ஏங்க அவ்வளவு ஆஞ்ச? இது நம்ம ஜஸ்ட் டெம்பரவரி வீடு, அதை நம்ம மறந்து போறோம். நம்ம என்ன பண்றோம், இந்த பூமி எப்படின்னா நம்ம ஒரு டூரிசம் பிளேஸ் மாதிரி. நம்ம ஒரு ஊட்டிக்கு போறோம், ஒரு கொடைக்கானல் போறோம், ஒரு பாண்டிச்சேரிக்கு போறோம், எங்கே போறோம், ஒரு வாரம் தங்குவோம், இல்லை ஒரு 10 நாள் தங்குவோம், இல்லை ஒரு மாசம் கூட எடுத்துங்க. அதுக்கு மேல நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப நம்ம வீட்டுக்கு தான் நம்ம வருவோம். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, டூரிசம் இடத்துக்கு போறோம் பாருங்க, அதுவே நம்ம வீடு நினைச்சுக்கிட்டு சோர்கண்ட இடமே சொர்க்கம் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பாருங்க. அதுதான் பிரச்சனை. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த பூமி உங்களுக்கு உரியதல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு எனக்கு உரியதல்ல. நம்முடைய வீடு எது? அதுதான் நமக்கு பரம்தான் நித்திய வீடு. அப்ப நம்ம இங்க பரதேசியா தான் இருக்கிறோம். இது நமக்கு டெம்பரவரி கூடாரம் தான். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், இதுலயே நம்ம உரிமை கொண்டாடி இது ஏன் வீடு, இது ஏன் பொருள், இது எந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம அதை சொல்லிட்டு இருக்க வரைக்கும் நம்ம இங்கதான் இருக்கோம். ஆனா ஆபிரகாம் கேட்டு பாருங்க, நான் பரதேசின்னு சொன்னான். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. ஆபிரகாம் தன்னை பரதேசின்னு சொன்னான். ஆனா அவனை குறித்து வசனம் சொல்லுது, வேலைக்காரன் எலியேசர் சொல்றான், என் எஜமானை கர்த்தர் செல்வ சீமானாக வைத்திருக்கிறான்னு சொல்றான். ஆனா அவன் என்ன சொன்னான், நான் பரதேசி. யாக்கோபு பார்வோன்கிட்ட போய் நிக்கிறான். ஐயா உங்களுக்கு வயசு என்னங்க கேட்கறான். நான் பரதேசியா திரிஞ்ச நாள் இவ்வளவு வருஷம்ன்றான். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அவன் பரதேசியா? மொத்த உலகத்தினுடைய தெய்வமே அவனுடைய அப்பா. அவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார், இஸ்ரவேலே நீ என் சேஷ்ட புத்திர அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், என் சொத்துக்கெல்லாம் நீ தாண்டா வாரிசுன்னாரு. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன் என்ன சொன்னான், நான் பரதேசின்னு சொன்னான்.
ஈசாக்கு என்ன சொன்னான்? நான் பரதேசின்னு சொன்னான். அப்போ அவ்வளோ விஷயங்களை இருக்கவங்க எல்லாருமே தன்னை பரதேசின்னு சொன்னது எதுக்காக? எபிரேயர் நிருபத்தை நீங்க வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க இந்த தேசத்தை நாடல, அவங்க பரம தேசத்தை நாடினாங்க. அவங்க சொந்த தேசத்துக்கு போன நினைச்சா அவங்களால போயிருக்க முடியுமே. ஏன் அவங்க போல? ஏன்னா அவங்க இதை காட்டிலும் பரம தேசத்தை விரும்பினதுனால, தேவன் தன்னுடைய சொந்த கைகளினால் கட்டின வீட்டை அவங்க விரும்பினதுனால அவங்க இதை நோக்கி போகல. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அதை நோக்கியே போயிட்டு இருக்கோம். அல்லது இதுதான் பிசாசோட தந்திரம். நம்ம எதை நோக்கி பார்க்கணுமோ அதை பார்க்க வைக்கிறதே கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம டைவர்ட் பண்றான் பாருங்க. இதுதான் அவனுடைய வேலை. நல்லா புரிந்துக்கணும். அப்ப இன்னைக்கு ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கு. நம்ம எது மேல கவலையா இருக்கிறோம்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஆனா இன்னைக்கு உலகத்து பொருட்கள் மேல கவலையா இருக்கு. ஒரு ட்ரெஸ் மேல, ஒரு பாத்திரங்கள் மேல, ஒரு பொருட்கள் மேல நம்ம கவலைப்படுறோம். ஒரு வாகனத்து மேல கவலைப்படுறோம், அல்லது ஒரு மனுஷன் மேல கவலைப்படுறோம் அப்படின்னா இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் விரும்பல. என்னை காட்டிலும் புருஷனையோ மனைவியோ பிள்ளைகளையோ அல்லது அம்மாவையோ அப்பாவையோ நீ அதிகமா நேசித்தா நீ எனக்கு பாத்திரம் நல்லன்னு சொல்றாரு. அப்ப நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க, யார் மேல கவலை வைக்கிறீங்க? யார் மேல கவலை வைக்கிறீங்க? அப்ப இந்த கவலை அவசியமற்றது. அப்போ ஒன்னில்லாத பொருட்கள் மேல, ஒன்னில்லாத சில காரியங்கள் மேல நம்ம கவலை வைக்க கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் ரெண்டாவது ஒரு கூட்டத்தை காட்டுறாரு பாருங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. ம் 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 6:25மா? 6:25 வாசிங்க. ம். ஆகையால் எண்ணத்தை உண்போம் குடிப்போம். ஆமென். நல்லா கவனிங்க. இப்போ ரெண்டாவது ஒரு கூட்டத்தை காட்டுறாரு. என்ன சொல்றாரு? சரீரத்துக்காக கவலைப்படுறாங்க. சரீரத்துக்காக கவலைப்படுறாங்க. அது எப்படிப்பட்ட கவலையா? அவரே சொல்ற, எண்ணத்தையா சாப்பிடுவோம், எண்ணத்தையா குடிப்போம் அப்படின்னு. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப இன்னைக்கு ஒரு கூட்டம் அப்படிதான் இருக்கு. என்னதான் ஆண்டவர் உங்களுக்கு காடையும் கௌதாரியும் அடிச்சு போட்டா கூட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எங்க ஞாபகம் வந்தது? எகிப்துல நாங்க வெள்ளை சாப்பிட்டோமே, வெள்ளை பூண்டு சாப்பிட்டோமே, இதை சாப்பிட்டோமே, அதை சாப்பிட்டோமே. அங்க நீ அடிமையா இருந்து கூலம் கஞ்சியை குடிச்சுக்கிட்டு இருக்க. இங்க ஆண்டவர் உனக்கு வானத்தின் மன்னாவால உன்னை போஷிச்சுட்டு இருக்காரு. நல்லா கவனிச்சு பாருங்க. அங்க நீ தினந்தோறும் ஒரு ட்ரெஸ் மாத்தணும். இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? 40 வருஷமா நீ போட்டிருக்க ட்ரெஸ் பழசாவலடான்றாரு. நீ போட்டிருக்க செருப்பு தேஞ்சு போலடான்னாரு. எவ்வளவு பெரிய பிளஸிங். யோசனை பண்ணி பாருங்க. 40 வருஷமா நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் நீங்க முதல் வருஷத்துல நுழையும் போது உங்களுக்கு ஒரு வயசு இருந்திருக்கும். நல்லா கவனிச்சுங்க. 40 வருஷத்துல முதல் வருஷத்துல வரும்போது ஒரு வயசு இருந்திருக்கும். முடியும் போது அவனுக்கு 40 வயசு ஆயிருக்கும். 40 வயசுல அவன் 1ஆம் வயசுல போட்ட ட்ரெஸ் 40 வயசு வரைக்கும் அவனுக்கு ஏத்ததாவே மாறின்னு வந்துருக்கு. நல்லா கவனிச்சுங்க. அது அவனுக்கு பெருசா தோணல. அவன் போட்ட செருப்பு இவ்வளோண்டு இருந்தது, இப்ப இவ்வளவு பெருசா இருக்கு. அதை பத்தி அவனுக்கு பெருசா தோணல. ஆனா அவனுக்கு என்ன தோணுது? எகிப்துல சாப்பிட்ட வெள்ளை பூண்டு தான் ஞாபகம் வருது, வெள்ளரிக்காய் தான் ஞாபகம் வருது. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ சில கூட்டம் என்னதான் ஆண்டவர் அற்புதம் செஞ்சாலும், என்னதான் அதிசயம் செஞ்சாலும், அந்த சாப்பாட்டு மேல இருக்கிற ஒரு குணம் அவங்களுக்கு மாறவே மாறாது. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்ன, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான்னு சொன்னாரு. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற வார்த்தை என்ன? ஐயா, இந்த பூமியில கொடுக்கிற சாப்பாடுனால, சப்பாத்தினால, கேழ்வரகுனால, அல்லது காய்கறினால, பழங்கள்னால, கறிகளினால நீ வாழல, என் வார்த்தையினால உன்னை வாழ வைக்க முடியும் அப்படின்னு தான் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. மோசே 40 நாள் சீனாய் மலையில உபவாசத்தோடு இருந்தான். எப்படி ஜீவனோடு இருந்தான்? ஆண்டவர் இயேசு பூமியில இருக்கும்போது 40 நாள் உபவாசம் இருந்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இருந்தாரு? அப்ப இன்னைக்கு ஆதாரம் நம்மள ஜீவனை வைக்கல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு ஜீவனாய் இருக்கிறது. அல்லேலூயா. அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இன்னைக்கு அநேக சூழ்நிலையில சாப்பாடு மேல நமக்கு கவனம், உணவு பொருட்கள் மேல கவனம். இந்த ஹோட்டல்ல சாப்பிட்றது நல்லா இருக்கும், இந்த ஹோட்டல்ல இந்த வெரைட்டி ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உணவு பொருட்கள் மேல இன்னைக்கு அநேகருடைய கவனங்கள் திரும்புது. அல்லேலூயா. அது அதை குறித்து கவலை. இது கிடைக்கலன்னா ஒரு வெக்ஸ் ஆயிடுவாங்க.
நீங்க கேட்டு பாருங்க, அவங்க ஆசைப்பட்ட அந்த ஃபுட்டு கிடைக்கலன்னு வச்சுங்களேன், அப்படியே அவங்களுக்கு என்னவோ பெரிய கப்பலே கவுண்டா போல, அவங்க வாழ்க்கையில எல்லாமே அதோட ஸ்தம்பித்து போனது போல, அதுக்காக அவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க. சில பேர் அதுக்காக ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க, அதுக்காக ரூமை சாத்திப்பாங்க, பேசாம இருப்பாங்க, கலாட்டா பண்ணுவாங்க, எவ்வளவு விஷயம்லாம் இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு அதெல்லாம் நமக்கு பிரயோஜனமற்றவைகள். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இது இந்த பூமிக்குரிய ஆதாரமானது இந்த சரீரத்துக்கு நம்ம ஆதாரம் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது உங்களை என்ன பண்ணும், உலகத்துக்கு பின்னாடி தான் இழுக்கும். நல்லா புரிஞ்சுங்க, உள்ளான மனுஷனுக்கு ஆதாரம் கொடுக்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புறாரு. நீங்க சரீரத்துக்கு நீங்க ஆதாரம் கொடுத்தீங்கன்னா சரீரம் கேட்கும், அப்பா நீ சுகமா படுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு விரும்பும். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ, உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல உன் வீட்டு வாசப்படியில வந்து படுத்திருக்கும். இப்ப சரீரம் கேட்குது, தூக்கம் வேணும்னு சொல்லுது. சரீரம் கேட்குது, சோறு நல்லா சாப்பிடணும்னு தோணுது. சாப்பிட்டுட்டே இருந்தா தூக்கம் வந்துகிட்டே இருக்கும். தூங்கி முடிச்சோடனே சாப்பிடணும். இதுதான் நமக்கு வேலையா இருக்குமே தவிர படிக்க முடியாது, வேலை செய்ய முடியாது, எந்த தொழிலும் செய்ய முடியாது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல, போஜனத்தை பார்த்தாலே உன் தொண்டையில என்ன வைக்கணுமா, கத்திய வை அப்படின்றாரு. சில நேரங்களில் சில மனுஷங்க கொடுக்கிற சாப்பாடு அது நமக்கு எப்படி இருக்கும், வன்கண்ணனுடைய ஆகாரத்தை புசியாது. அவனுடைய ஆதாரம் எப்படியோ அவனும் அப்படிப்பட்டவனா இருக்கிறான். நீ புசித்த துணிக்கையே வாந்தி பண்ணி போடுவ அப்படின்னா என்ன சொல்றாரு, வன்கண்ணனுடைய ஆதாரத்தை நீ புசிச்சனா அந்த சாப்பாடு வாயில கூட தங்காது. நீ என்ன பண்ணிடுற, என்னதான் அவன் கறிய மீன் உனக்கு சமைச்சு கொடுத்தா கூட நீ வாந்தி பண்ணி போட்டுருவேன்ற. ஹல்லேலூயா. அந்த சாப்பாடு வழியா அவனுடைய குணாதிசயம் உனக்குள்ள வந்துடும். அதனால ஆதாரத்தை பார்த்தாலே நமக்கு என்ன சொல்ற, தொண்டையில கத்திய வை அப்படின்றார். அப்ப இன்னைக்கு ஆதாரம் நம்மை ரட்சிப்புக்குள்ள நடத்தாது, ஆதாரம் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றத்தையும் செய்யாது. ஆனால் வேத வசனம் என்கிற ஆதாரம் உங்களை நித்தியத்துக்கு கொண்டு போகும். ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் வரைக்கும் கொடுக்கிற ஆதாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு ஆண்டவர் சொன்னார். நல்லா கவனிச்சு பாருங்க, அது என்ன, அதுதான் வசனம், அதுதான் வார்த்தை, அதுதான் உபதேசம். அப்ப உங்களுக்கு உங்க உள்ளான மனுஷனை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற அந்த ஆதாரத்துக்காக நீங்களும் நானும் காத்திருக்கணுமே தவிர, இந்த உலக பிரகாரமான ஒரு ஆதாரம் கிடைக்கலே சொல்லிட்டு அதுக்காக நம்ம ஏங்கி தவித்து கொண்டு இருக்கிறோம், அதுக்காக கவலைப்படுறவங்களா இருந்தா நம்மளை போல மோசமான ஆள் வேற யாருமே இல்லை. ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீங்க கர்த்தர் எதிர்பார்க்கறது என்ன, ஆவிக்குரிய ஆதாரத்துக்காக கவலைப்படுங்கன்றாரு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், உலக பிரகாரமான ஆதாரத்துக்காக கவலைப்பட்டு இருக்கோம். அப்ப இந்த ஒரு கூட்டத்தை ஆண்டவர் காட்டுறாரு. மூணாவது ஒரு கூட்டம் இருக்கு, அதே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை. ஆமா, நல்ல கவனி. சில பேர் மூணாவது ஒரு கூட்டத்தை ஆண்ட உடைக்காக, ஒரு ட்ரெஸ்ஸுக்காக போராடுற கவலைப்படுற ஒரு கூட்டம் இருக்கதான் செய்யுது. நல்லா கவனிங்க. ஒரு ட்ரெஸ்ஸுக்காக, நான் ஃபங்க்ஷனுக்கு போனோம், இந்த ட்ரெஸ் இல்லையே அதனால நான் ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன், நான் போகலன்னா நீங்களும் போகவே கூடாது, இப்படின்ற ஒரு கூட்டம் இருக்கதான் செய்யுது. எனக்கு பர்த்டே வந்துச்சு, நிச்சயம் எனக்கு ட்ரெஸ் வாங்கி தான் நீங்கள் கொடுத்தாகணும், எனக்கு வெட்டிங் டே வந்துச்சு நீங்கள் வாங்கி தான் கொடுத்தாகணும். ஏன் ட்ரெஸ்ஸு போகலன்னா வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ண முடியாதா? யோசனை பண்ணி பாருங்க. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உடைக்காக கவலைப்படுற கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ காட்டு புஷ்பத்தை நோக்கி பாருப்பா, காக்காவை நோக்கி பாரு, எல்லா மிருகங்களை நோக்கி பாரு, அதெல்லாம் காலையில பூத்து சாயந்தரத்திலேயே வாடி போகிற புல்லுக்கே தேவன் இவ்வளவு அழகா உடுத்தி இருக்கும் போது உனக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்றாரு. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளை, நீங்க கவலைப்படக்கூடாது, நீங்க கர்த்தரை நோக்கி பார்த்து நீங்க பாட்டு போய்கிட்டே இருக்கணும். அதை தான் கர்த்தர் விரும்புறது. இதெல்லாம் சரியான திங்ஸ், அதெல்லாம் கத்த நமக்கு ட்ரெஸ் தேவை, ஆனா இந்த ட்ரெஸ் இருந்தாதான் நான் வாழ்வேன் அப்படின்றதா காரியம். அப்ப அதை கர்த்தர் விரும்பல. அப்ப இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில எதை குறித்து நாம கவலைப்படணும். ஆவிக்குரிய ட்ரெஸ்ஸை பத்தி என்னைக்கா கவலைப்பட்டிருக்கீங்களா? யோசனை பண்ணி பாருங்க. ஒரு உலக பிரகாரமான பட்டு புடவை எடுத்து கொடுக்கல, ஒரு உலக பிரகாரமான ஒரு பேண்ட் ஜீன்ஸ் அது கோட்டு ஏதோ சொல்றாங்க, என்னென்ன வெரைட்டி சொல்றாங்க, அதுக்கெல்லாம் நம்ம கவலைப்படுறோம். அது இல்லை இது இல்லை அதனால போக மாட்டேன்னு சொல்றோம். ஆனா ஆவிக்குரிய ட்ரெஸ்ஸை நம்ம பெற்றுக்கொள்றதுல கவனமா இருக்கிறோமா? வெண் வஸ்திரத்தை தரித்து கொள்ற, அதை பெற்றுக்கொள்றதுக்கு நான் தகுதியா இருக்கிறேனா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க, 1லிருந்து வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. சர்தை சபையின் தூதனுக்கு எழுத
என்னவெனில் தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை சிறப்படுத்து. உன் கிரியைகளை தேவனுக்கு முன் நிறைவுள்ளதாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன். வேலையை அறியாதிருப்பாய். ஆனாலும் அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். நல்லா கவனிச்சு, இதை குறித்து நமக்கு கவலை இருக்கா? ஐயா, ஆவிக்குரிய ட்ரெஸ் இன்னும் நம்ம போடலையே, அதை இன்னும் நம்ம பெற்றுக்கொள்ளலையே, ஆவிக்குரிய தரிசனங்களை நம்ம காணலையே, அபிஷேகத்தை நிறைவா நம்ம பெற்றுக்கொள்ள முடியலையே, நாம ஜெபிச்சா ஒரு பிசாசு ஓட மாட்டேங்குது, நாம ஜெபிச்சா ஒரு வியாதி சுகமாக மாட்டேங்குது, நாம ஜெபித்தா எந்த ஒரு மனுஷனுக்கு ஏன் நமக்கே நடக்க மாட்டேங்குது. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில இதை பத்தியெல்லாம் நம்ம கவலைப்படாம சாதாரண ஒரு ட்ரெஸ்ஸுக்காக கவலைப்படுறவங்களா இருந்தா நம்மளை என்னன்னு நினைக்கிறது சொல்லுங்க. அதனாலதான் ஆண்டவர் காட்டுறாரு, கவலைப்படுற ஒரு கூட்டத்தை காட்ட. இதெல்லாம் என்னன்னா உலக பிரகாரமான காரியம். நல்லா புரிந்து கொள்ளுங்க, இது பிசாசு நம்மளை டைவர்ட் பண்ற காரியம். நம்ம கவலைப்பட வேண்டியது ஆவிக்குரிய காரியத்துக்காக. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதை தவிர்த்து இதுக்காக அப்படியே கவலைப்பட்டு இருக்கோம். அப்ப நல்லா கவனிங்க. அப்ப முதல்ல ஒரு கூட்டத்தை காட்டினாரு, பொருட்கள் மேல கவலை. ரெண்டாவது சரீரத்துக்காக கவலை. மூணாவது உடைக்காக கவலை. கடைசியா ஒரு காரியத்தை பார்ப்போம். மத்தேயு 6:34 வாசிங்க. ஆமா, இந்த வார்த்தை கவனிங்க. நாளைக்காக கவலைப்படுறது அப்படின்னா என்ன விஷயம்? ஆண்டவர் சொல்றாரு, நான் அதனால அந்த வசனத்தை முழுசா வாசிங்க. ஆகையால் கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். நல்லா கவனிங்க. இன்னைக்கு சில பேர் அப்படிதான் நம்ம இருக்கிறோம். நாளைக்கு எப்படி இருக்குமோ சூழ்நிலை, நாளைக்கு அவன் வருவானே, நாளைக்கு இவன் வருவானே, அவனுக்கு இதை கொடுக்கணுமே, அவன் இப்படி கேள்வி கேட்பானே அப்படின்னு சொல்லிட்டு அதை குறித்து கவலை இருக்கு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு நீ எப்படி இருக்க அதை பார்த்து சந்தோஷப்படு. அதுதான் அவர் சொல்றாரு, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத. இது ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். அப்ப இன்னைக்கு அருமையான கவுண்ட பிள்ளைகளை, இன்னைக்கு நாளை குறித்து கவலைப்படுறவங்க இருக்காங்க. இன்னைக்கு தானே, ஐயோ சில பேர் சொல்லுவாங்க, இந்த வியாபாரம் பண்றாங்க, திங்கக்கிழமையா, ஐயோ எனக்கு வியாபாரமே ஆகுது, இன்னைக்கு முகூர்த்த நாள் சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்துட்டு கூட சில நேரங்களில் சில பேர் என்ன பண்ணாங்க, நாட்களையும் நிமித்தம் பார்க்குறவங்களா இருக்காங்க. ஆனா ஆண்டவர் அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு, சபிக்கப்பட்டவர்கள்னு சொல்றாரு. அப்போ ஒரு கிறிஸ்தவனா இருந்து கொண்டு நாளை முக்கியத்துவப்படுத்துறது, ஒரு கிறிஸ்தவனா இருந்து கொண்டு நாம நிமித்தம் பார்க்கறது, இந்த மற்ற புறஜாதி மக்கள் பார்க்கறது போல நல்ல நாள் கெட்ட நாள், இதனால தான் நான் ஃபங்க்ஷன் வைப்பேன் அப்படின்னு சொல்லி நாட்களை நம்ம இது பண்ணக்கூடாது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்குற விஷயம் என்னன்னா, நாம உபவாசம் இருக்கிறதுக்காக ஒரு நாளை நியமித்து கொள்ளலாம், அது வேற. ஆனா நான் இந்த நாள்ல தான் இதை செய்வேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க, அது என்னன்னா தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக நம்ம செயல்படுகிறது. அல்லேலூயா. அப்போ நாளைய தினத்தை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. நாளைக்கு எதுவாக இருந்தாலும் கர்த்தர் முன்னாடி அந்தந்த நாளுக்குரிய பாடு அன்னன்னைக்கு போதும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு, நீங்க இன்னைக்கு கர்த்தர் உங்களை எப்படி வச்சிருக்காரோ அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, அதுக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, அதுக்காக ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதிங்க. இதுதான் கர்த்தர் நமக்கு சொல்ற விஷயம். ஏன் மேல அவர் சொல்றாரு பாருங்க, இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். 32 வசனம் பாருங்க. எல்லாம் அப்ப நல்ல கவனிங்க, பொருட்கள் மேல ஒரு கவலை இருக்குன்னா யாருக்கு கவலை இருக்கும்? அஞ்ஞானிக்கு தான் கவலை இருக்கும். நீ ஞானி, நீங்கள நான் யாரு? ஞானிகள். அப்ப ஞானிகளா இருக்கிற நமக்கு பொருட்கள் மேல கவலை வந்தா நம்ம ஞானின்ற ஸ்தானத்தை விட்டு நம்ம எங்க போயிட்டோம்? அஞ்ஞானி ஆயிட்டோம்னு அர்த்தம். ரெண்டாவது பாருங்க, சரீரத்துக்காக கவலைப்பட்டா அவங்களும் அஞ்ஞானிகள் தான் சொல்றாரு. உடைக்காக கவலைப்பட்டா அவங்களையும் அஞ்ஞானிகள் தான் சொல்றாரு. நாளைய தினத்துக்காக கவலைப்பட்டாலும் அவங்களையும் அஞ்ஞானிகள் தான் சொல்றாரு.
அப்போ நிறைய நேரங்களில் நம்ம நினைப்போம், என்ன ஓ நாளைக்காக சில விஷயங்களை பிளான் பண்ணுறதுல என்ன தப்பு அப்படின்னு. பிளான் பண்ணுறது தப்பு இல்லை. நம்ம அங்கே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? கர்த்தருக்கு சித்தமானால், நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேயானால் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லணும். ஆனால் நம்மகிட்ட அப்படி வருதா? நம்ம நாளைக்கு வந்துடுறோம், எத்தனை மணிக்கு அப்படி வந்துடுறோம் அப்படின்றோம். எந்த தைரியத்தில் சொல்கிறோம்? நம்ம ஜீவன் ஆண்டவருடைய கரத்தில் இருக்குது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நம்ம 9 மணிக்கு சொல்கிறோம், 8 மணிக்கு ஆண்டவர் நம்ம தூக்கிட்டு போயிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ சொன்ன வாக்குறுதி பொய்யா போகுதில்ல? அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் ஒரு வாக்கு கொடுக்கும் போது அதை எப்படி கொடுக்கணும்னு சொல்கிறாரு பாருங்க. கர்த்தருக்கு சித்தமானால், நான் உயிரோடு இருப்பேனானால் இந்த நாளில் இந்த நேரத்தில் உங்களை பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்லுங்கன்ற. ஏன்னா அப்போ நீங்கள் போகலன்னா அது என்ன ஆகுது? கர்த்தருக்கு சித்தம் இல்லை, அதனால கர்த்தர் உங்களை அங்கே அனுப்பலை. அடுத்த விஷயம், நீங்கள் உயிரோடு இருந்தால் தான் அங்கே போக முடியும், உயிரோடு இல்லைன்னா போக முடியாது. நல்லா கவனிச்சிங்க. அப்போது இந்த 2 வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்த சொல்கிறாரு. அப்போ நம்ம எதாவது சொல்கிறோமா? யார்கிட்டயே பேசும்போது சிஸ்டர் நாளைக்கு வந்துடுங்க அப்படின்னா நம்ம வாயிலேருந்து என்ன வார்த்தை வரணும்? சிஸ்டர் கர்த்தருக்கு சித்தமானா நான் உயிரோடு இருந்தால் நாளைக்கு உங்களை வந்து பார்க்குறேன் சிஸ்டர். அவ்வளோதான். இதுதான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குற விஷயம். அப்போ இன்னைக்கு நம்ம நாளைய தினத்தை குறித்து அநேக சூழ்நிலையில் நமக்கு வாழ்க்கையில் கவலைகள் வருது. பணத்தை குறித்து கவலை வருது, சில மனுஷர்களை சந்திக்கிற காரியத்தை குறித்து கவலை வருது, சில ஃபங்க்ஷனை பார்த்தா பயம் வருது. நாளைக்கு இந்த ஃபங்க்ஷன் வருது, அடுத்த நாள் இந்த ஃபங்க்ஷன் வருது, அடுத்த மாதம் இந்த ஃபங்க்ஷன் வருது, அவங்க இப்படி செஞ்சாங்களே நம்ம இப்படி செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களை குறித்து கவலை வருது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்? நீங்கள் கவலைப்படுறதுனால அந்த விஷயத்தை எதாவது மாற்ற முடியுமா? ஏற்கனவே நம்ம பார்த்ததா எதுவும் மாற்ற முடியாது. அப்போது அந்த காரியத்துக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டியது யார்? ஏசப்பா. உங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டியது யார்? ஏசப்பா. அப்போ அவர் நிச்சயமாக அதை செய்வார். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க, அது நாளில் அந்த பாடுகள் போதும். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை 4 காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். 1, பொருட்களுக்காக கவலைப்படக்கூடாது. 2வது, சரீரத்துக்காக கவலைப்படக்கூடாது. 3வது, உடைக்காக கவலைப்படக்கூடாது. 4வது, நாளைக்காக அடுத்த நாளுக்காக கவலைப்படக்கூடாது. இதெல்லாம் நம்ம கவலைப்பட்டோம்னா நாம ஆண்டவருடைய பிள்ளைங்க இல்லை. நம்ம யாரை மாறிடும்? அஞ்ஞானிகளாக மாறி விடுகிறோம். அல்லேலூயா. அப்போ அஞ்ஞானிகள்னா யாருன்னா உலகத்தார், உலக மனுஷர்கள். அப்போ தேவனுடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தை நம்ம இழந்து நம்ம எங்க மாறிடுறோம்? அஞ்ஞானிகள் என்ற உலக மக்களுடைய அந்த கூட்டத்தில் போய் நம்ம சேர்ந்துடுறோம். அதனால இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம கவலைப்படக்கூடாது. குறிப்பா இந்த 4 காரியத்தை குறித்து நாம கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி கொடுக்கப்பட்ட வார்த்தை ஒரு நிமிஷம் கண்களுக்கு முன்பதாக கொண்டு வாங்க, உங்க இருதயத்தில் கொண்டு வாங்க. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பேசின வார்த்தை நம்ம கேட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் பேசின இந்த வார்த்தையில நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு அளவுகோல். இந்த அளவுகோலை உங்களுக்கு முன்பாக வைத்து பாருங்க. என்னிடத்துல கவலைப்படுகிற ஒரு காரியம் இருக்கா? பொருட்களுக்காக கவலைப்படுகிற ஒரு காரியம், உடைக்காக கவலைப்படுகிற ஒரு காரியம், சரீரத்துக்காக கவலைப்படுகிற ஒரு காரியம், அடுத்த நாளுடைய பிரச்சனைக்காக கவலைப்படுகிற ஒரு காரியம் உங்களுக்குள்ளே, எனக்குள்ளே, நமக்குள்ளே இருக்குமே ஆனால் என் அன்பு தேவ பிள்ளைகளை கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே இதெல்லாம் உலகத்துக்குரிய காரியங்கள். உலகத்தான் கவலைப்படுவான், ஏன்னா அவன் அஞ்ஞானி. நீ ஞானியா இருக்கிறாய், நீ ஞானியா இருக்கிறாய். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீ எனக்கு பயந்து நடக்கிறவன், அதனால நீ ஞானி. ஞானியா இருக்கிறவன் கர்த்தர் பார்த்து கொள்வார் சொல்லி கர்த்தரை நம்பி காரியத்தை நடப்பிப்பான். ஆனா நீயோ இப்படி ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு நீ துக்கப்பட்டுக்கிட்டு வேதனைப்படுத்திட்டு, நீ வேதனைப்படுறது இல்லாம உன்னோடு கூட இருக்கிற எல்லாரையும் வேதனைப்படுத்திக்கிட்டு எல்லாரையும் கலங்க பண்ணி கொண்டு இருக்கிறது நல்ல காரியமா என்று கர்த்தர் கேட்கிறார். யோசித்து பாருங்க. பொறுக்க மேல நம்ம கண்ணு போச்சுன்னா நம்முடைய அபிஷேகமே வீண் என்று சொல்லுகிறாங்க. நீங்க வாழ்க்கையில பொறுக்க மேல கண்ணு இருக்கா? யோசனை பண்ணி பாருங்க. எதுவும் நம்ம கூட வராதுங்க. நீங்க வீட்டில் வச்சிருக்க ஏசியும் வராது, வீட்டில் வச்சிருக்க ஃப்ரிட்ஜும் வராது, நீங்க காசியா வாங்கி வச்சிருக்க நகை வராது, வீடு வாசல் பத்திரம் எதுவுமே வராது, ட்ரெஸ் வராது, எதுவும் வராது. நம்ம நிர்வாணிகளாய் வந்தோம், நிர்வாணிகளாய் திரும்ப போவோம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தற்காலிகமாய் வாழ்கிற இந்த உலகத்துல, பரதேசியாய் வாழ்கிற இந்த உலகத்துல
நாம எதை குறித்து கவலைப்படணுமோ அதை குறித்து கவலைப்படாம இன்னைக்கு ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லாத பாத்திர பண்டங்கள் மேல, பொருட்கள் மேல நம்ம கவலையை வைக்கிறோம். ஐயோ இது போயிருச்சு, ரிப்பேர் ஆயிடுச்சு, ஐயோ இது எங்க அம்மா கொடுத்ததாச்சு, இது எங்க அப்பா கொடுத்ததாச்சு, இது எங்க தாத்தா கொடுத்ததாச்சு, இது எங்க பரம்பரை தாச்சு. பல வருஷமா சும்மா தான் இருக்குது பரம்பரை. சும்மா இருக்கிறத சும்மாவே வச்சுக்கிறத எந்த பிரயோஜனம் இருக்கு? யோசித்து பாருங்க. இன்னைக்கு என் வாழ்க்கையில நான் ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக எங்க இருக்கிறேன்? அஞ்ஞானியை போல இருக்கிறேனா அல்லது தேவனுடைய பிள்ளை போல இருக்கிறேனா? யோசித்து பாருங்க. இதெல்லாம் நீங்க ஜெயிக்கணும்னா ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைங்க இதை தேட தேவையில்லை, இதுக்காக நீங்க கவலைப்பட தேவையில்லை. நீங்க கவலைப்பட வேண்டியது, நான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறேனா, நீதியை தேடுறேனா என்பது குறித்து கவலைப்படணும். அதை தேடணும் முதலாவது. அதை நாம தேடும் போது நமக்கு தேவையான ஆதாரத்தை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார், நமக்கு தேவையான உடையை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார், நமக்கு தேவையான எல்லா காரியத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதனால்தான் வேதம் சொல்லுது, உங்கள் வாயிலிருந்து சொல் பிறவாததற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும், ஏன்னா அவர் பரமபிதா இல்லையா? யோசித்து பாருங்க. உங்களுக்கு இன்னது தேவை என்பது அவருக்கு தெரியும். என் பிள்ளைக்கு பசிக்கும் தெரியும், என் பிள்ளைக்கு வெளியே போட்டுட்டு போக ட்ரெஸ் வேணும் தெரியும். ஆனா ட்ரெஸ்ஸே வாழ்க்கை இல்லை. இந்த ட்ரெஸ் தான் நான் போடுவேன், அதை கர்த்தர் விரும்பல. இந்த சாப்பாடு தான் நான் சாப்பிடுவேன், அதை கர்த்தர் விரும்பல. இந்த பொருள் தான் எனக்கு வேணும், அதை கர்த்தர் விரும்பல. என் அருமையானது உண்ட பிள்ளைகளை, இன்னைக்கு நான் என் வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேனா அல்லது என்னுடைய மனுஷிகம் பிசாசு என்னை டைவர்ட் பண்ற காரியத்துக்கு நான் இடம் கொடுக்கிறேன்? ஒரு நிமிஷம் யோக்கி பாருங்க. என் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறான். ஒரு சின்ன விஷயத்துல கூட நம்மளை பிசாசு எப்படி டைவர்ட் பண்றான் பாருங்க. ஒரு சாதாரண சாப்பாடு விஷயத்துல ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமாய் நம்ம நிக்க வைக்கிறான் பாருங்க. ஒரு சாதாரண ட்ரெஸ் விஷயத்துல கூட ஆண்டவருக்கு எதிர்த்து நிக்க வைக்கிறான் பாருங்க. ஒரு சாதாரண செலிப்ரேஷனான விஷயத்துக்கு கூட நம்ம ஆண்டவருக்கு எதிராக நிக்க வைக்கிறான் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள பாய்சனை கலக்கி, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆண்டவருடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தை விட்டு உலகத்தானதாக மாற்றி கொண்டு இருக்கிறான். நம்மை அறியாம நம்ம அதுக்கு தீனி போட்டுக்கொண்டே இருக்கிறோம், அதுக்கு இடம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இல்ல தேவ பிள்ளைகளை, நீங்க கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. யோசித்து பாருங்க. இன்னைக்கு நமக்கு தேவை உலகமா தேவனா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையா இருக்கிறது. இன்னைக்கு உலகத்துக்காக கவலைப்படுறவங்களா இருந்தா, பொருட்களுக்காக கவலைப்படுறதா நம்ம உலகத்தான். யோசித்து பாருங்க. நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க, பொருட்களுக்காக கவலைப்படாதீங்க, உடைக்காக கவலைப்படாதீங்க, சரீரத்துக்காக கவலைப்படாதீங்க, நாளை தினத்துக்காக கவலைப்படாதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு என்னென்ன எந்தெந்த நேரத்தில் தேவை தெரியும் இருக்கு, அதை அப்பப்போ அவர் தருவார். அப்ப கவலைப்பட வேண்டியதா ஒன்னே ஒண்ணுதான், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். இதுதான் நம்ம கவலைப்படணும். ஆண்டவரை தேடுறோமா? ஆண்டவருடைய வழியை தேடுறோமா? ஆண்டவருடைய வசனத்தை காத்து கொள்ளுகிற காரியம் என்கிட்ட இருக்கு, அதை பத்தி கவலைப்படுங்க, அதுக்காக கண்ணீர் விடுங்க, அதுக்காக துக்கப்படுங்க. கர்த்தருக்கேற்ற துக்கம் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும், ஜீவனை கொடுக்கும். உலகத்துக்கு ஏற்ற துக்கம் உங்களை கர்த்தரை விட்டு பிரித்து போடும். ஒரு நிமிஷம் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை என் வாழ்க்கையில நான் அந்த காரியத்தில் தவறி போயிருப்பேன், நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நான் பொருட்களுக்காக நான் கவலைப்பட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா. சரீரத்துக்காக கவலைப்பட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா. உடைக்காக நான் கவலைப்பட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா. நாளைய தின பிரச்சனைக்காக நான் கவலைப்பட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா. நீங்க என் கூட இருக்கும்போது நான் எதை குறித்து கவலைப்பட மாட்டேன்ப்பா. நீங்க எல்லாத்தையும் பார்த்து கொள்வீங்க. என் தேவன் யெகோவா ஈரே, நீங்க எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீங்க. நீங்க இம்மானுவேல், நீங்க என் கூட இருக்கீங்க. நீங்க எபினேசர், இம்மட்டும் காத்த எபினேசர், இனிமேலும் காப்பீர் என்று சொல்லி அப்பா உடைய பிள்ளைகள் உடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிறார்.
எல்லாரும் ஒப்பு கொடுத்து செபிப்போம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து செபிப்போம். ஆமென். ஆண்டவரே, இந்த வேளையில் நம்முடைய வார்த்தை கேட்டு இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக உம்மை நோக்கி ஒப்புரவாகி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் செபிக்கிறையா. அவர் ஒவ்வொருவரையும் பேர் பேராக கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறையா. கர்த்தாவே, நாங்கள் ஆவிக்குரிய ஸ்தானத்தை இழக்காதபடிக்கு, ஆவிக்குரிய அனுபவங்களை இழக்காதபடிக்கு, தேவ பிள்ளைகள் இந்த ஸ்தானத்தை இழக்காதபடிக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு நீ கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறையா. நாங்கள் ஒன்றை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்த கர்த்தாவே எங்க எல்லாருக்கும் நீ கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. நீ அப்படியே கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இந்த உலக காரியத்துக்காக கவலைப்படுவதை விட்டு ஆவிக்குரிய காரியங்களுக்காக கவலைப்பட இன்றையிலிருந்து ஆவிக்குரிய துக்கம், ஆவிக்குரிய கவலைகள், ஆவிக்குரிய காரியங்களை குறித்த கவலைகள், ஆவிக்குரிய காரியங்களை குறித்த ஏக்கங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுவதாக. அந்த தாகங்கள் எங்கள் பிள்ளைகள் ஊற்றப்படுவதாக. மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் தேவனே ஆவிக்குரிய காரியங்களை பார்த்து, ஆவிக்குரிய காரியங்களை பார்த்து மேலானவைகளை நாட எங்கள் பிள்ளைகளுக்கு நீ கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறையா. கீழானவைகளை அல்ல அப்பா, மேலானவைகளை நாட எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நீங்க அப்படியே கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஆமென். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார், எதற்கு பயப்படேன்? ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார், எதற்கு பயப்படேன்? அவரே எனது வாழ்வின் தலைவரானார், யாருக்கு அஞ்சினேன்? அல்லேலூயா, யாருக்கு அஞ்சினேன்? நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். தேடுவர் நாளின் கூடார மறையினிலே, ஒளித்து வைத்திடுவார். தேடுவர் நாளின் கூடார மறையினிலே, ஒளித்து வைத்திடுவார். கண்களை உயர்த்தி நிறுத்திடுவார். கலக்கம் எனக்கில்லை, அல்லேலூயா, கலக்கம் எனக்கில்லை. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாரோ, கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாரோ,
சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒருவரை ஒரு வாழ்த்துங்க. ஆமென்.